வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். முத்திரைகளை பார்த்துட்டு வரங்க. முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் செய்யறது நல்லதுங்க. 2 நிமிஷத்துல தொடங்கி படிப்படியா அதிகம் பண்ணலாம். நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்கலாங்களா? பிராணமுத்திரைங்க. பிராணமுத்திரை செய்யும் பொழுது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டை விரல தொட்டுட்டு இருக்கணுங்க. சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டை விரல தொட்டுட்டு இருக்கணுங்க. இதுதான் பிராணமுத்திரை. இத அப்படி 2 தொடை மேல வச்சுட்டு செய்யலாங்க. 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்க செய்யலாம். படுக்கும் போது நீங்க இந்த முத்திரையை செஞ்சுட்டு படுத்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கும். சக்தி முத்திரை. 2 கையிலயும் இருக்கக்கூடிய கட்டை விரல உள்பக்கமா மடிச்சு வைக்கணுங்க. அதுக்கு மேல ஆள்காட்டி விரலும் நடு விரலும் வைக்கணும். இந்த மோதிர விரலும் சுண்டு விரலும் ஒன்னோட ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணுங்க. சக்தி முத்திரை அப்படி பாத்தீங்கன்னா இதாங்க மார்பு பகுதியில வச்சுட்டு செய்யலாங்க. இதையும் படுக்க போகும்போது இந்த சக்தி முத்திரையை ஒரு 15 நிமிஷம் செஞ்சுட்டு 5 நிமிஷம் பிராண முத்திரையை செஞ்சீங்கன்னா சீக்கிரமாவே தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை. சின் முத்திரை, அதாவது ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. கட்டை விரல ஆள்காட்டி விரலும் தொட்டுட்டு இருக்கணும். மீதி 3 விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தொட்டுட்டு இருக்கணும். மீதி 3 விரலும் நீட்டிட்டு இருக்கணும். தொடை மேல வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா தூக்கம் தானாக வரும். குபேர முத்திரைங்க. கட்டை விரல கூட இந்த ஆள்காட்டி விரலும் நடு விரலும் தொட்டுட்டு இருக்கணுங்க. இந்த மோதிர விரலும் சுண்டு விரலும் இப்படி மடக்கிக்கிட்டு இருக்கணுங்க. இத அப்படியே நம்ம தொடை மேல வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாங்க. குபேர முத்திரையுடைய பயன்கள் ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க. நிறைய பயன்களை கொடுக்கக்கூடியது. அதுல ஒரு பயன் தான் தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. வாயு முத்திரை. இந்த ஆள்காட்டு விரலை இப்படி மடிச்சிட்டு கட்டை விரல அது மேல வைக்கணுங்க. இந்த முத்திரையும் அப்படியே தொடை மேல வச்சுக்கிட்டு நீங்க செய்யலாங்க. நித்திரை முத்திரைங்க. 2 கையிலும் இருக்கக்கூடிய சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் 3மே இப்படி கொத்துக்கிட்டு ஆள்காட்டி விரலுடைய நுனி இப்படி தொட்டுட்டு இருக்கணும். கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி கிராஸா வைக்கணுங்க. நித்திரை முத்திரைங்க. பிராணவாயு முத்திரை. இந்த ஆள்காட்டி விரல கட்டை விரலுக்கு அடியில வச்சுட்டு கட்டை விரல இதுக்கு மேல வைக்கணுங்க. சுண்டு விரலும் மோதிர விரலும் கட்டை விரலோட நுனிய தொட்டுட்டு இருக்கணும். இந்த நடு விரல நீட்டிட்டு இருக்கணுங்க. இதை அப்படியே மடியில வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னாலும் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை. சொர்க்க முத்திரை. சுண்டு விரலும் மோதிர விரலும் ஒன்னோட ஒண்ணு கோத்துட்டு இருக்கணும். நடு விரல் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்னோட ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். இந்த ஆள்காட்டி விரல எப்படி கோத்துட்டு இருக்கணும். கட்டை விரல எப்படி கிராஸ் பண்ணி இருக்கணுங்க. நடுவிரல்ல கொஞ்சம் லைட்டா அழுத்தம் கொடுக்கலாங்க. உள்ளங்கையிலையும் லைட்டா அழுத்தம் கொடுக்கலாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்திரைகள் நிறைய இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொருத்தருக்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் ஒவ்வொரு முத்திரைகள் நிறைய முத்திரைகளை நான் சொல்லி இருக்கேன். யாருக்கு எந்த முத்திரை செஞ்சா தூக்கம் வருதோ அந்த முத்திரையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதையே செஞ்சு நல்லா தூங்கலாங்க. தூக்கம் இல்லைனாலே ரொம்ப இரிட்டேஷனா ஆகும், மற்றவங்க மேல எரிஞ்சு விடுவோம், எந்த வேலையுமே நம்ம செய்யவே முடியாது. அதனால தூக்கம் முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கான முத்திரை தான் நான் இப்ப நான் கொடுத்திருக்கேன். செய்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.